ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம காவேரி வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. உடனே விஜய்க்குமே கால் பண்ணி சொல்றாங்க, நான் சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய்மே இதோ கொஞ்ச நேரத்தில் நானும் வந்துடுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்மே வர கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம காவேரியுமே குமரனுக்கு நிவினுக்கெல்லாம் கால் பண்ணி பசுபதி இந்த லோக்கல் ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிவின், குமரன், நம்ம விஜய் 3 பேருமா சேர்ந்து பசுபதியை ஒரு வழியாக பிடிச்சி ஒரு கஸ்டடியில் வச்சிடுறாங்க. நிறையவே அடிக்கிறாங்க பசுபதியை. இங்கே பாடுறா, ஒழுங்கு மரியாதையா வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான்றத நீயே வாக்கு மூலமாக கொடுக்குறியே, இல்லை உன்னை போட்டு தள்ளட்டுமா அப்படின்ற மாதிரி 3 பேருமே பசுபதியை மிரட்டுறாங்க. ஆனால் பசுபதி வந்து கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது, இந்த விஜய் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, சரிங்க குமரன், நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரிக்கிட்டே, இங்கே பாரு காவேரி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக பசுபதியை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், எப்படியாவது வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு அம்மா வந்திருக்குன்ற விஷயத்தவே நம்ம காவேரி வந்து கவனிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கை ஃபுல்லாகவே அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம விஜயுமே, ஆமாம் காவேரி, எனக்கும் அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால் தாங்க உங்களுக்கு இப்படி அம்மா போட்டிருக்கு, என்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வந்துருச்சு, அப்போவே நான் சொன்னேன் என்கிட்ட இருக்காதீங்க, என் கூட இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்காக வேலை செஞ்சு கொடுத்து என் கூடவே இருந்ததுனால இப்போது எனக்கு அம்மா சரியாயிடுச்சு, எனக்கு இருந்த அம்மா எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு, இப்போது நீங்கள் தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பார் காவேரி, என்னை நினச்சி நீ கவலைப்படாத, உனக்கும் பாப்பாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அம்மா தானே போட்டிருக்கு, பார்த்துக்கலாம் விடு காவேரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே சாரதா வராங்க. இங்கே விஜயும் காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. காவேரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கோவமாகவும் கேட்குறாங்க. எங்கள் காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சாரதா வந்து காவேரியை வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லடி, இந்த பையன் கூட பேசாத பழகாதன்னு சொன்னால் திருட்டுத்தனமாக பேசி பழகிக்கிட்டு இருக்கியா, இது இப்படியெல்லாம் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு காவேரியை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் என் முகத்திலே முழியாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.